ஓலைச்சுவடி பத்திரிகை. குருநாதா, நாம் ஒரு ஓலைச்சுவடி பத்திரிகை ஆரம்பித்தால் என்ன என்று கேட்டான் முட்டாள். பத்திரிகையா? அதனால் நமக்கு என்ன லாபம் என்றார் பரமார்த்தர். தினம் தினம் நம்மை பற்றி புகழ்ந்து எழுதி கொள்ளலாம், நமக்கு பிடிக்காதவர்களை விருப்பம் போல் திட்டலாம் என்றான் மூடன். அப்படியானால் நம் பத்திரிகைக்கு தினப்புழுகு என்று பெயர் வைக்கலாம் என்றார் குரு. பெயருக்கு கீழே கெட்டிக்காரன் புழுகு 8 நாள் உண்மை என்று போடலாம் என்றான் மண்டு. அன்று முதல் பரமார்த்தரின் மடம் பத்திரிகை அலுவலகம் ஆயிற்று. பரமார்த்தர் தினப்புழுகு நாளிதழின் ஆசிரியராக பதவியேற்றுக் கொண்டார். மட்டியும் மடையனும் நிருபர்களாக நியமிக்கப்பட்டனர். இருட்ட தொடங்கியதும் நிருபர்களான மட்டியும் மடையனும் வெளியே புறப்பட்டனர். அப்பொழுது அந்த நாட்டு அரசன் நகர சோதனை செய்வதற்காக மாறுவேடத்தில் புறப்பட்டான். அதை கண்ட மட்டி, அரசர் ஏன் மாறுவேடத்தில் போகிறார் என்று கேட்டான். திருடுவதற்காக இருக்கும் என்றான் மடையன். ஒவ்வொரு வீடாக எட்டி பார்க்கிறாரே, ஏன் என்று சந்தேகம் கொண்டான் மட்டி. எந்த வீட்டில் கொள்ளையடிக்கலாம் என திட்டம் தீட்டுகிறார் என்று விளக்கினான் மடையன். அப்படியானால் இதை சும்மா விடக்கூடாது, முதல் பக்கத்திலேயே பெரிதாக எழுத வேண்டும் என்றான் மட்டி. மடத்துக்கு வந்ததும் திரட்டி வந்த செய்திகளை எழுத தொடங்கினார்கள். வேலியே பயிரை மேய்கிறது, பொது சொத்தை கொள்ளையடிக்க அரசரே திட்டம், இரவு நேரத்தில் மாறுவேடத்தில் ஒவ்வொரு வீடாக எட்டி பார்த்தார். இந்த தலைப்பின் கீழ் அரசரை கண்டபடி தாக்கி எழுதினார்கள். தேர்தலில் நம்மை எதிர்த்து போட்டி போட்டவர்களை சும்மா விடக்கூடாது, பழிவாங்கியே தீர வேண்டும் என்றான் மண்டு. மந்திரிகள் பேரிலும் ஊழல் பட்டியல் தயாரிப்போம் என்று கத்தினான் மூடன். உடனே மட்டியும் மடையனும் கீழ்கண்டவாறு செய்திகளை எழுதினார்கள். அரசு பணத்தில் அட்டகாசம், தளபதி தம்புசாமி குடித்துவிட்டு கலாட்டா, அறிவுகெட்ட அமைச்சர் அப்புசாமி 6 கட்டு சுருட்டு லஞ்சம் வாங்கினார், ஊழலோ ஊழல், மந்திரி மலர்வண்ணன் மாடி வீட்டு கட்டிய மர்மம் என்ன, இளவரசர்கள் இந்திரனின் லீலை, இளம்பெண்ணின் கையை பிடித்தெழுத்து வம்பு. இதே போல் தங்களுக்கு பிடிக்காதவர்களை எல்லாம் விருப்பம் போல் தாக்கி எழுதினார்கள். நம்மை பற்றி கொஞ்சம் புகழ்ந்து எழுதி கொள்வோமே என்றான் முட்டாள். என்ன எழுதுவது என கேட்டான் மூடன். சுருட்டு மன்னர் பரமார்த்தரின் சாதனை, ஒரே நாளில் தொடர்ந்து 30 சுருட்டு பிடித்தார் என்று எழுதினான் முட்டாள். மண்ணில் புரள்வது எப்படி என்ற தலைப்பில் மண்ணில் புரளுவதால் உடல் நலம் ஏற்படும் என பேட்டி கொடுத்தான் மட்டி. தொப்பை வளர்ப்பது எப்படி என்ற ஆராய்ச்சி கட்டுரையை அறிவியல் பகுதியில் எழுதினார் பரமார்த்தர். பரமார்த்தருக்கு சிலை, மக்கள் போராட்டம், தத்துவ தந்தை பரமார்த்த குருவுக்கும் அவரது சீடர்களுக்கும் சிலை வைக்க வேண்டும் என்று கூறி மக்கள் போராட்டம் நடத்தினார்கள். இந்த சிலையை அரண்மனைக்கு எதிரேதான் வைக்க வேண்டும் என்றும் மக்கள் கோஷமிட்டபடி ஊர்வலம் சென்றார்கள். இதே போல் ஒவ்வொருவருக்கும் தங்களை பற்றி கண்டபடி கிறுக்கி வைத்தனர். எல்லாவற்றையும் கொண்டு போய் பரமார்த்திடம் கொடுத்ததும், எல்லாம் நன்றாகத்தான் எழுதியிருப்பீர்கள், விடிந்ததும் விற்றுவிட்டு வாருங்கள் என்று கூறிவிட்டு படுத்து விட்டார். பொழுது விடிந்ததும் சீடர்கள்